நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகர கழகத்தின் சார்பாக அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழக நிர்வாகிகள் மத்தியில் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நீங்களும் என்னோட பழகி கொண்டிருக்கின்றீர்கள். நான் ஒரு அமைச்சராகவோ இல்லை நீங்கள் ஒரு தொடராகவோ நான் எப்பொழுதும் பழகியது கிடையாது. அந்த அளவுக்கு உங்கள் வீட்டிலே ஒரு நல்லது இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களை ஒருவராக நான் கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருந்தும் கூட முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே சிறிது ஏமாந்து விட்டோம். நமது நகரத்திலே கொஞ்சம் ஓட்டு குறைந்து விட்டது. இருந்தாலும் கூட வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் கடந்த முறையை போல அதிக வாக்குகளை பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உறுதியாக நீங்கள் பெற்றுத் தருவீர்கள். எப்பொழுதுமே குமாரபாளையம் நகரம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பது கிடையாது. இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் சரியான கொஞ்சம் பிரதமர் வேட்பாளர் இல்லாத காரணத்தினால் நாம் தோல்வி உட்கொண்டாலும் கூட 10 சட்டமன்ற தொகுதியிலே நாம் அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். அந்த 10 சட்டமன்ற தொகுதியிலும் குமாரபாளையம் தொகுதியும் ஒரு தொகுதி என்ற பெருமையை நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து வர இருக்கின்ற காலம் நமது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய காலம்தான். ஆக இந்த போதைப் பொருளுக்கு சட்ட ஒழுங்குக்கு இதே போன்ற லாட்டரி டிக்கெட்டுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் 26ஆம் ஆண்டு மீண்டும் அண்ணன் அவர்கள் வர வேண்டும் என்று நாம் உங்களை எல்லாம் கேட்டு அந்த தேர்தலில் கொஞ்சம் கடுமையாக உழைத்து மீண்டும் குமாரபாளையத்தில் அதிக வாக்களை பெற்றுத்தர வேண்டும் என்று அப்போது கேட்டுக்கொள்கிறேன். வார்டு கழக செயலாளர் வந்திருக்கின்றீர்கள். இந்த உறுப்பினர் அட்டை நான் வழங்கிவிட்டு சென்றதற்கு பின்னால் நீங்கள் அந்த நோட் போட்டு அந்த உறுப்பினர் அட்டையினுடைய பெயரை எழுதி அதற்கு நேராக நம்பரை எழுதி அவர்களிடத்திலே கையெழுத்தை பெற்றுக்கொண்டு அந்த கார்டை கொடுக்க வேண்டும். கார்டு அவர்களுக்கு சென்றால் தான் நாம் தலைவர் கட்சியில் இருக்கின்றோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். இப்பொழுது புதிதாக கட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் உறுப்பினர் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவருடைய காரணங்கள் சென்று விட்டது. அவர்கள் யாருமே பார்ப்பது கிடையாது. வாக்காளர் பட்டியலை பார்த்து எழுதி அவர்கள் வீட்டுக்கு கொடுத்து விடுகின்றார்கள். அப்படி கொடுக்கின்ற போது நம்முடைய கார்டு செல்லாமல் போய்விட்டால் நமது ஏகிக்கு மேல் இருக்கின்ற அந்த பட்டு குறைந்து விடும் என்ற காரணத்தினால்தான் இது தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட கழக செயலாளருமே நேரில் சென்று வழங்க வேண்டும் என்று அண்ணா ஆணையத்தின் வாயிலாக நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக சேர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக நான் இப்போ கொடுத்துவிட்டு சென்றதற்கு பின்னால் வார்டு கழக செயலாளர்கள் உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது இன்றையோ நாளையோ நாளை மறுநாளோ வார்டு கழகத்துடைய கூட்டத்தை போட்டு வார்டில் நீங்கள் உறுப்பினராக யாரெல்லாம் சேர்த்திருக்கின்றீர்களோ அவருடைய படிவம் இடத்துல இருக்கின்றது. ஆக இந்த படிவத்தை வைத்து அவள் உடனே வர சொல்லி அவளை கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் வராதவர்களுக்கு நீங்கள் வீடு தேடி கொடுத்து விட வேண்டும் என்று அன்போடு கேட்டு வந்திருக்கின்ற வார்டு கழக செயலாளருக்கும் மகளிரை சேர்ந்தவர்களுக்கும் நகர பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.